கர்நாடக மாநிலம். நாங்கள் ரசிகர் மன்ற காலத்தில் இருந்தோம். அருமையான செல்வம் வந்து எங்களை கூட இருக்கார். நாங்கள் ரசிகர் மன்ற காலத்திலிருந்து செல்வம் அவர்கள் எங்களுக்கெல்லாம் முன்னாள் தலைவர் இளைஞரணி செயலாளர் 2008 இளைஞரணி மாநாட்டுக்கு நாங்கள்லாம் அங்கே இருந்த இளைஞரணி மாநாட்டுக்கு போய் கேப்டன் பின்னாடி அமர்ந்து அந்த மாநாட்டை ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி மாநில செயலாளர் கோவர்தன் அவர்களை நாங்கள் நிறைவேற்றோம். ஏன்னா அவர் நம்மளை விட்டு மறைந்திருந்தாலும் அவரை நாங்கள் இன்னைக்கு ரசிக்கணும். ஏன்னா சாதாரண ஒரு ரசிகர் மன்றமாக இருந்த காலகட்டத்திலிருந்து ஒரு உயர் பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் கேப்டன். அதை நாங்கள் காலகாலமாக இன்றைக்கும் நினைக்கிறோம். எந்த அந்தஸ்து இருந்தாலும் எந்த பதவி இருந்தாலும் யார் ஏழையா வாழையா ஜாதி மதம் பார்க்காம பதவி வழங்கக்கூடிய ஒரே இயக்கம் தேசிய அந்த பெருமை எங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு இளைஞரணி எல்லாம் தவிர்த்து இன்னைக்கு கர்நாடக மாநில துணை செயலாளர் பதவி அதை நாங்கள் தொடர்ந்து பதவியிலிருந்து மாநாடு வந்து ஒரு தமிழக அரசியல் வரலாற்று மாற்றத்தை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் மாநாடு. வீரநாச்சியார் அந்நியார் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாடு மாபெரும் வெற்றி அடைந்த நாங்கள் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த அவர் ஆசீர்வாதம் நிச்சயம் செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநாடு நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆசீர்வாதம் தருவார். அந்த நல்ல நிறைவேறி காத்து கொண்டிருக்கிறோம். எந்த கூட்டணியாக இருந்தாலும் நாங்கள் ஏற்று அந்நியார் அவர்களுடைய தலைமையேற்க முடிவுக்கு கட்டுப்பட்டு நிச்சயமாக நாங்கள் செயல்படுவோம். ஒரு இயக்கமாக இருந்தாலும் ஜாதி மதம் அந்தஸ்து பதவிகளை பார்த்து தான் பதவி வழங்குவார்கள். சாதாரண ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய எங்களுக்கு இளைஞர் கேப்டன் வழங்கி அந்த பதவி 2018 இளைஞரணி மாநில துணை செயலாளர் கர்நாடக மாநிலத்தில் அருமை நண்பர் செல்வம் எங்கள் அண்ணன் திரு சங்கர் அவர்கள் நாங்கள் வாகனம் வைத்து அந்த மாநாட்டை சந்தித்தோம். அதற்கு பிற்பாடு இப்போதும் அனைத்து மாநாட்டிற்கும் எங்களுக்கு தலைமை கழகத்திலிருந்து தலைமையிலிருந்து அங்கே எங்கே மாநாடு நடந்தாலும் உறுப்பினர் கார்டை கொடுத்து பதவி முக்கியத்துவம் இல்லாமல் அவர்கள் அமர வைத்து எங்களை அழகு பார்க்கிறார்கள். அது நடக்கக்கூடியது தேசிய திராவிட கழகத்தில். அதனால் எங்களுக்கு வேறுபாடு இல்லை, ஜாதி மத வேற்றம் இல்லை. இதுதான் என்றால் இதை கேப்டன் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த வழிமுறையை படிக்கிறோம். அவர் குரு பூஜை ஆகட்டும், அவர் இறந்த பிறகு இந்த 2 ஆண்டுகள் குரு பூஜையில் அவர்களுக்கு மீண்டும் காட்சி அளித்திருப்பது கருட வடிவிலே காலை வடிவிலே மனிதனும் குரு பூஜை தேவை என்று நயலா காலேஜில் ஒரு பழைய முன்னாள் மாணவர் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து செய்திருக்கிறார். அது மக்கள் முடிவு செய்ய வேண்டுமே தவிர தனிப்பட்ட நபராக அவர் முடிவெடுப்பதற்கு யாரும் அதிகாரம் கொடுக்கவில்லை. ஏன்னா மக்கள் போன்றவருடைய தலைவர் கேப்டன் அவருக்கு குரு பூஜை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று பொதுமக்கள் ரசிகர்கள் நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். வருவதற்கு இங்கே அதிகாரம் இல்லை. அந்த நபரை நாங்கள் இந்த பேட்டி வாழாக நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் இதய கேப்டனை பற்றி கொச்சப்படுத்துவதோ இந்த நேரத்தில் அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக அந்நியார் அவர்களையும் இந்த இயக்கத்தையும் கொச்சப்படுத்தும் வண்ணமாக அவர்கள் எடுத்திருக்க முடிவு இது எங்களுக்கு தேவை. ஏனென்றால் அவர் மனித உரிமைகள் இருக்கிற மனிதமாக ஒரு சென்டர் அவருக்கு நாங்கள் குரு பூஜை செய்வோம், மாலை அணிவோம், இருவர் எடுப்போம், விரதம் இருப்போம், அன்னதானம் வழங்குவோம். இது எவனாலும் தடுக்க முடியாது. காலகாலமாக முடியாது. கர்நாடக மாநில சார்பாக எங்களுக்கு இந்த வாய்ப்பினை அளித்த தலைமை எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நாங்கள் நிச்சயமாக கழகத்தை பிரபாகரன் அவர்களுக்கும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து எங்கள் பயணம் தொடரும். எங்கள் மூச்சு போனவர்களுக்கும் எங்கள் குடும்பங்களிலிருந்து கேப்டன் அவர்களுடைய பணி தொடரும். இந்த மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏறக்குறைய இந்த மாநாட்டுக்கு நாங்கள் எதிர்பார்ப்பது மதுரையில் நடந்த 25 லட்சத்தை நாங்கள் எதிர்பார்ப்போம். இதில் ஒரு ஏறக்குறைய 20 லட்சமாவது வருவார்கள். கேப்டனுடைய ஆசீர்வாதத்தில் அனைத்து தொண்டர்களும் வருவார்கள். ஏனென்றால் பணம் கொடுத்து அழைக்கு வர கூட்டம் அல்ல, பணம் கொடுத்தால் 50 லட்சம் பணம் சொந்தம் கொடுத்து வரக்கூடிய தொண்டர்கள் நிச்சயம் கேப்டன் அந்நியாருடைய சொல்லு கட்டு
நிச்சயமாக அனைவரும்